இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. பெரியாரை நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா பெரியார் இப்படி அம்பலப்பட்டு ஈரோட்டில் முகத்தை அடையாளம் விழுந்து நானெல்லாம் போய் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கார் பெரியார். பெரியார் தோத்துட்டாருன்றீங்களா? ஈரோடு தோற்கடிக்கப்பட்டார். எடப்பாடி விசுவாசமா இருந்தா நீ அமைச்சர், இங்க கோபாலவர் குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்தா நீங்க அமைச்சர். இதுதான் நீங்க திராவிட கொள்கையை காப்பாத்துறதா? திராவிட கொள்கையில அழிஞ்சு சுண்ணாம்பா போய் பெரியார் அங்க பீஸா போயிட்டார் சார். ஈரோட்டில் நான் பார்த்தேன், பெரியார் பீஸ் ஆக்கப்பட்டார். அவனாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு செலவே வேலுமணி தான். பச்சை துண்டு கட்டிட்டு எடப்பாடிக்கு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு, மாட்டு வண்டி ஓட்டுரண்டி கண்ணை மங்கம்மா மட்டமாக நினைக்க ஒரு பாட்டே இருக்கு. எடப்பாடிக்கு மாட்டு வண்டியை கையில் கொடுத்ததே யாரு? எஸ்பி வேலு. இரண்டாம் எடப்பாடி தான். ரஜினி வீட்டுக்கு ஜெயலலிதா இருந்தா போய் மகன் பத்திரிக்கை கொடுக்க முடியுமா? அமித்ஷாவை சந்திக்க முடியுமா? அவர் சந்திக்கலையே. மோடியை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமனை சந்திக்க கேட்டிருக்காரு. யாரு? வேலுமணி. எதுக்கு? பத்திரிக்கை வைக்கவா? பத்திரிக்கை வைக்கிறது. திருமண அழைப்பு அது கொடுக்கலாமே, தப்பு இல்லையா? தப்பு இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபி இங்க எத்தனை சதவீதம்? 12% இல்லை, வாங்கவே முடியாது. அண்ணாமலை டெய்லி என்ன பண்றாரு? கண்ணில் விரல விட அறிவாலயத்தை இடிக்கிறங்கிறார். கடைசி செங்கல்ல உருவிடுவாங்கிறார். ஒரு செங்கலா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அதாவது திராவிட இயக்கம் வீழ்ச்சி, பிஜேபி வளர்ச்சி. வேலுமணியுடைய அண்ணன் அன்பரசன் திமுகவை சேர்ந்த அத்தனை பேருக்கு பத்திரிக்கை வச்சிருக்கு சார். இது அவங்க வீட்டு கல்யாணம் சார். கல்யாணம் தான் சார். அது கட்சி அதிமுக தொண்டனே 1 கோடி பேர் இருக்கான். ஆமா, அவன் வந்தாலே சாப்பாடு பத்தாது, அவன் வந்தாலே பச்சை தண்ணியை வாட்டர் பாட்டிலே பத்தாது. நீங்க எதுக்கு திமுக வைக்கிறீங்க? வேலுமணி அதிமுக நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு சார். அவர் அதிமுகன்ற ஒரு கட்சி, அம்மாவுக்கு நான் உண்மையா இருப்பேன்னு என்னுடைய கடந்த கால விசுவாசம் பாருங்க, நான் எப்படி எல்லாம் இருந்தேன்னு சில போட்டோக்கள் எல்லாம் பகிர்ந்தார். பாத்தீங்களா? எல்லாம் நடிக்கிறார் சார். அது ஜெயலலிதா, எம்ஜிஆரே ஒரு பெரிய நடிகர், ஜெயலலிதாவே ஒரு பெரிய நடிகை. எத்தனை பேரை நடிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்போ இங்க புதுசா நடிக்க ஆரம்பிக்கிறாரு வேலுமணி. அல்ல, வேலுமணி தான் இத்தனை குழப்பத்துக்கு காரணம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடியது அதிமுக குறித்தாகத்தான். அதிமுகவில் சமீபத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குடி தூக்கி இருக்கிறார் அப்படின்லாம் சில செய்திகள் வந்தது, நம்மளும் பார்த்தோம். ஆனால் அதற்கு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இபிஎஸ் இதுவரைக்கும் அதற்கு வெளிப்படையாக பேசலை. ஆனால் திரு ஜெயக்குமார் அவர்கள், திரு ஆர்பி உதயகுமார், எங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆரின் மறுவடிவம் எடப்பாடி பழனிசாமி, இறைவன் கொடுத்த கொடை எடப்பாடி பழனிசாமின்னு திரு ஆர்பி உதயகுமார் பேசினதெல்லாம் பார்க்க முடிந்தது. செங்கோட்டையன் கொஞ்சம் சைலண்டாக தான் போறாரு. அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்றது தெரியல, நீங்க தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய இரட்டை இலை முடங்கும் அப்படின்லாம் வழக்கு மன்றத்தில் போயிட்டு திரு புகழேந்தி அவர்கள், அதே போல கேசி பழனிசாமி, திரு சைதை துரைசாமி இன்னும் உள்ள வரல. அவருமே இந்த ரோல்ல அதற்கான ஏதேனும் பைலா குறித்து வேணும்னா அவரும் சில தகவல்கள் கொடுப்பதாகலாம் சொல்றாங்க. இரட்டை இலை முடங்குமா? அதிமுகவில் மீண்டும் ஒரு பிரச்சனை வரப்போகிறதா? அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும் சார்? இந்த 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது சார்? 2026 தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமையும். உறுதியா சொல்லிட்டீங்க? ஆமாம், நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்பது ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி, அது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி. இரட்டை இலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அல்லாதவர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு இலை தான் அந்த இரட்டை இலை. ஏன் 24 வேலை செய்யல? 24 பிஜேபி எதிர்ப்பு, அதுதான் அரசியல். இங்கே திமுக எதிர்ப்பு, பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பு, இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். 2 அரசியல் தாங்க தமிழ்நாட்டில். இல்லை, அண்ணா பெரியார் காலத்திலிருந்து. ஆனால் திமுக எதிர்ப்பை பங்கு போட நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல. இல்லை, திமுக வாக்கு வங்கி சரிந்திருப்பது உண்மைதான்.
திமுகவின் வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது உண்மைன்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து வரக்கூடிய சர்வேக்கள் எல்லாம் இந்தியாவின் பல முன்னணி ஊடகங்கள் எடுத்த சர்வேல திமுக மேல ஏறி இருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்குன்றத நீங்க தான் சொல்லணும். ஆனா திமுகவின் வாக்கு வங்கி சரிந்ததாக நீங்க உணர்றீங்க. வாக்கு வங்கியை நிறைய பேர் பங்கு போட வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அது உண்மைதான், அது உண்மைதான். அப்புறம் எப்படி அதிமுகவுக்கு திமுக இல்லைன்னா அதிமுகன்னு எப்படி நீங்க அந்த புள்ளியில் நிக்கிறீங்க? இல்ல, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் புரட்சியெல்லாம் பண்ண மாட்டான். சரி, இந்த மக்கள் எல்லாம் புரட்சியெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த மக்கள் அமைதியானவர்கள், மென்மையானவர்கள். இவருடைய கோபத்தை எப்போ காமிப்பான்னா தேர்தல் வாக்கு போட்டியில் தான் போய் காமிப்பான். எந்த போராட்டம் நடத்த மாட்டான், எந்த ஆர்ப்பாட்டம். நீங்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்த காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 65 இந்தி போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு பிறகு 35 60 ஆண்டு காலமாக மக்கள் பெருந்திரள் போராட்டம் நடக்கவே இல்லை. ஜல்லிக்கட்டு புரட்சி அதை திமுக அதிமுக தாண்டி அது மக்கள் வெகுஜன மக்கள் புரட்சி தான். இது வந்து நான் சொல்றது தன்னெழுச்சியான போராட்டம். திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் நடத்துகிற போராட்டம். நீங்க திமுக நடத்திய திராவிட இயக்கம் நடத்திய போராட்டம் தான் 65 இந்தி போராட்டம். அதற்கு பிறகு திராவிட இயக்கம் நீர்த்து போய்விட்டது. நீர்த்து போய் திமுக அதிமுகவை போய் அத்தனை பேரும் மக்களிடம் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அதனால மக்கள் இவர்களை நம்ப தயாரில்லை. அதுதான் 35% ஓட்டே போட வர்றதில்லை. 20% நீங்க பிஜேபி எதிர்ப்புக்காக மட்டுமே வாக்கு வங்கி இருக்கு. முஸ்லீம், தலித், கிறிஸ்துவர்கள் வாக்கு வங்கி 20%. ஆக 30, 20, 50% ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு இது அரசியலுக்குள்ளேயே வர்றதில்லை, அரசியலுக்குள்ளேயே வருவதில்லை. நீங்க எந்த 20% வாக்கு வங்கி தான் அதிமுக பக்கம் சாயும், திமுக பக்கம் சாயும். இல்ல சார், மொத்தம் வந்து ஒரு 35-37% வாக்குகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதை விட ஒரு 5% கூட தான் அதிமுக ஆகுது. இந்த 24 நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய சரிவை அதிமுக கண்டிருக்குல்ல சார். 7 இடத்துல டெபாசிட் காலி. பல இடங்கள்ல பிஜேபி 2வது இடம் வந்து அதிமுக 3வது இடம் போயிருக்குது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சரிவை கண்டிருக்குன்னு தானே சொல்றாங்க. இல்ல, சரிவை கண்டிருக்க உண்மைதான். ஆனால் நான் சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் மக்களுடைய மனநிலை வேறு, சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய மனநிலை வேணும். ஸ்டாலின் வேணுமா, எடப்பாடி வேணுமா, இதுதான் சட்டமன்றம். இதில் விஜய் வேணுமா, சீமான் வேணுமா, அண்ணாமலை வேணுமா, இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டான். மக்கள் ஸ்டாலினா எடப்பாடியா, கருணாநிதியா ஜெயலலிதாவா, எம்ஜிஆரா கருணாநிதியா, இதுதான் அரசியல். அது மலையேறி போச்சு. மலையேறி போனாலும் இரட்டை இலை உதயசூரியன் 2 சின்னத்துக்கு பிறகுதான். கருணாநிதி குடும்பத்தை நம்பிலாம் உதயசூரியன் இல்லை. உதயசூரியன் யார் இருந்தாலும் அந்த ஓட்டு விழுகும். அந்த ஓட்டு இரட்டை இலையில எடப்பாடி இல்லை, காட்பாடி வந்தாலும் அந்த ஓட்டு விழுகும். எந்த பாடி வந்தாலும் அந்த ஓட்டு விழுகும். இது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. ரைட். நீங்க என்னன்றீங்க, திமுக vs அதிமுக தான் இருக்குது தமிழ்நாட்டு களம்ன்றீங்க. ஆனா அதிமுகவுல அந்த வண்டியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி சரி கட்ட போறாங்க? அது நீங்க எடப்பாடியுடைய திட்டம் சரிதான். எப்படி திட்டம் சரின்னா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அருணாசலன்னு ஒரு வேட்பாளரை கொண்டு போய் திருப்பூர் நிறுத்துறாரு. அவர் அதுக்கு முந்தைய கட்சிக்காரன், திருப்பூரில் பார்த்ததே இல்லை, சொந்த ஊர் பெருந்துறை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் எதிர்த்து நின்னார்ல அருணாசலம். அருணாசலத்தில் அந்த ஊரில் கிளை செயலாளர் கூட கிடையாது. எங்க திருப்பூர்ல, திருப்பூர் தொகுதிக்குள்ளே கிடையாது அவரு. சரி, அவரை கொண்டு போய் எங்க யார் நிறுத்துறா? எடப்பாடி. எங்க நிறுத்துறாரு? திருப்பூர்ல. அங்க கரண்ட் அமைச்சர், பழைய அமைச்சர் இருக்காரு, MS ஆனந்த பேசாம கிடக்கிறாரு. அதே போல நீங்க நம்ம அசோக் நகர்ல புத்தூர் கட்டு இருக்குல்ல, வேலுமணி, நம்ம லட்சுமண் சுருதி. ஆமா, கை கால ஒரிஜினல் புத்தூர் கட்டு மூடிட்டான். ஒரிஜினல் புத்தூர் கட்டு மூடிட்டான். இந்த புத்தூர் கட்டு 50 லட்சம் ரூபா கொடுக்குறாரு பொண்டாட்டி கவுன்சிலர் வேணும்னு. ஏடிஎம்கேல எவ்வளவுக்கு? 50 லட்சம் பொண்டாட்டி கவுன்சிலர் வேணும் கொடுக்குறாரு சத்யாட்ட. இந்த நபர் கனிமொழி எதிர்த்து எங்க களமிறக்கப்படுகிறார்? தூத்துக்குடியில. அப்போ அங்க ஒரு அதிகார மையம் உருவாகுது. எங்க? தூத்துக்குடியில. திருப்பூர்ல ஒரு அதிகார மையம் உருவாகுது. இல்ல சார், புத்தூர்கட்டு வேலுமணிக்கும் தூத்துக்குடிக்கு சம்பந்தம் இல்லைன்றீங்களா? சொந்த ஊரு தூத்துக்குடி. யாருக்கு? ஆமா. ஆனா அதிமுக உறுப்பினர் கூட கிடையாது அங்க, எல்லாம் சென்னை வாசி.
ம், யாரு ம், வேலுமணி. ம், அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு, ஏப்பா 10 கோடி செலவு பண்ணுவியா, ஆமாம் போய் நில்லு போ. அருணாசல் திருப்பூர், நீ செலவு பண்ணுவியா, இருக்கு போய் நில்லு போ. ம். ரைட்டு. அப்புறம் வரேன் கருப்பையா ம். எங்க திருச்சி திருச்சி சார். திருச்சி அப்பா ஏப்பா உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கு, ம். மண்ணு தேடுற காசு நான் 100 கோடி வச்சிருக்கேன், ரைட் 10 கோடி போய் செலவு பண்ணு, போ அங்கே நில்லு. இப்படி ஆற்றல் அசோக் ஈரோடு ஈரோட்டில், அவர் பல பிஜேபியிலேருந்து வந்தார். ம், பிஜேபியில் வந்தாலும் சரி, கிறிஸ்து முன்னணியில் வந்தாலும் சரி, முஸ்லீம் லீவுக்கு வந்தாலும் சரி, ஏப்பா 10 கோடி வச்சிருக்கேன், நீ அங்கே போய் நில்லு. இப்படி ம், பல வேட்பாளர்களை நிறுத்திய பிறகு ம், இப்போ செங்கோட்டனை போன மூத்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அதிகார மையம் நம்ம இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கோம், ம், இந்த எடப்பாடியை ஒரு வழக்கில் அந்த வழக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு மேலே ஒரு டீப்பாக போக வேண்டாம், வழக்கில் நம்மகிட்ட வந்து உதவி கேட்டார். இப்போ நம்மை கேட்காம ஆற்றல் அசோக எங்கே நிறுத்துறாரு, அவர் தொகுதி ஈரோடு அவர் பக்கம், திருப்பூர் அதுவும் அவர் தொகுதி தான், அங்கே கூட நிறுத்துறாரு. நம்மளை கேட்கவே இல்லையே யாரு திரு செங்கோட்டையன். செங்கோட்டை. அப்போ இல்ல சார், செங்கோட்டையன் அப்படி ஒரு மனத்தாங்கல்ல இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அவரும் உடன் பயணித்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போனாரு, எல்லாமே நடந்தது இல்ல, எல்லாம் பண்ணார், எல்லாம் உண்மைதாங்க, ஆ. சரியா. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாயில்லா பூச்சி. ஏன் அப்படி ஏன் சொல்றீங்க? எனக்கு பர்சனலாக தெரியும், எனக்கு பர்சனலாக தெரியும் சார். அவரை தூண்டி விடுவது யாருன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் எடப்பாடி வேலுமணி தான். ஒரே குழப்பமா இருக்கே. என்ன அது, நீங்கள் அரசியல் தெரியலன்னு அர்த்தம். யார் எனக்கா? ஆமாம், சரி. அதிமுக அரசியல இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கங்க. ம். இல்ல, செங்கோட்டை, நீங்க பேரே 2ஆம் எடப்பாடின்னு நீங்க. ஆமாம், வேலுமணியை, இன்னொன்னு எடப்பாடியின் நிழலாகவே பயணிக்கிறார் திரு வேலுமணி அவர்கள். ஆமாம். அவரோட ரைட் ஹேண்டு, இன்னொன்னு அவருக்கு எல்லாமுமாவும் பக்கத்துல இருக்காரு. இது இப்ப கூட இந்த விழாவுல அவர்தான் இருந்தது சார். இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க புரியலையே, நான் என்ன சார், அதாவது அவனாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு செலவே வேலுமணி தான். பச்சை துண்டு கட்டிட்டு எடப்பாடிக்கு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு, மாட்டு வண்டி ஓட்டுரண்டி கண்ணை மங்கம்மா மட்டமாக நினைக்க ஒரு பாட்டே இருக்கு. எடப்பாடிக்கு மாட்டு வண்டியை கையில் கொடுத்ததே யாரு? எஸ்பி வேலுமணி, 2ஆம் எடப்பாடி தான். சரி. ஆனா இந்த 2ஆம் எடப்பாடி 1ஆம் எடப்பாடியாக மாறுகிறதுக்கு முயற்சி செய்கிறார். இதுதான் சண்டையே. அதுக்கு அவரு தானே பொறுக்குடி தூக்கணும். தூக்க மாட்டாரு. அதுதான் டிப்ளமசி, அதுதான் ராஜதந்திரம். இல்ல சார். அதுதான் சார் ராஜதந்திரம். இல்ல சார், அந்த செங்கோட்டையன் அந்த விழாவுக்கு வராமல் போனதற்கு காரணம் வேலுமணியா? வேலுமணி எடப்பாடியிடமிருந்து பிரித்ததுக்கான மூல காரணமே வேலுமணி தான். எப்படின்னா, நீங்க ஒரு 5 குழு போய் எடப்பாடி வீட்டில் போய் பார்த்ததா? ஆமா, 6 பேர் சொல்றாங்க. 6 பேர், சாரி 6 பேர், 5 6. அதுல வேலுமணியை விட சீனியர் யாருன்னு செங்கோட்டை அரசியல். ஆமா. அப்போ இத செங்கோட்டையன் எடப்பாடியிட போனால்தான் எடப்பாடி காது கொடுத்து கேட்பார். யார? செங்கோட்டை நத்தம், டிவி சண்முகம், செங்கோட்டையன், வேலுமணி, நான் இன்னொருத்தர் யாரு, திரு செம்மலையா? செம்மலை இல்லை, 5 பேர் போனாங்க. 5 பேர் தான், 5 பேர் தான். செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, நத்தம், சிவி சண்முகம், 5 பேர் போனாங்க. 5 பேரில் சீனியர் யாரு? செங்கோட்டையன் தான். அப்போ செங்கோட்டையன் வர்றேன்னு சொன்ன பிறகுதான் நீங்க எடப்பாடி சரி வாங்க எங்க சிலுவம்பாளையத்துக்கு, இல்லைன்னா அவன் மெட்ராஸே பேசிக்கலாம்னு. இல்ல, அவர் சிலுவம்பாளையத்துல சேலம் மெயின் வீட்டுல இங்க இல்லைங்க, கிராம சிலுவம்பாளையம் தாங்க. அப்புறம் செங்கோட்டையருக்கு பேர் குள்ளம்பாளையத்தார்னு பேர். ஊரு குள்ளம்பாளையம், குள்ளம்பாளையத்தார், சரியா? அப்போ அதே போல எடப்பாடிக்கு என்ன சொல்லுவாங்க, இது சிலுவம்பாளையத்தார், இதுதான். அப்போ எங்கதான் அரசியல் பண்ணாலும் கிராம அரசு எடப்பாடி பழனிசாமி தான் வச்சிருக்காரு. ஏன் சென்னை பழனிசாமி வச்சிருக்கலாம்ல? எடப்பாடி தொகுதி. அப்போ இது அவர்களுக்கான பெருமை, அடையாளம். நத்தம் விஸ்வநாதன், ஏன் கும்மிடிப்பூடி விஸ்வநாதன் வைக்கக்கூடாதா? காரணம் அது ஊரு கிராமம். இப்போ 5 பேர் போனதுல 5 பேரை தலைமை தாங்கி கூட்டிட்டு போனதாரு? செங்கோட்டை. அப்போ சரி என்ன பண்ண சொல்லுங்க, இந்த 3 பேர் சேர்த்தா நல்லா இருக்கும். யாரு? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா. ஆமா. இப்படி இதுக்கு மூளை யாரு, இயக்கவியது யாரு? வேலுமணி. வேலுமணிக்கு 3 பேர் சேர்த்துவதில் அக்கறையே இல்லை. 3 பேர் சேர்த்துறதுல அக்கறையே இல்லை. என்ன அக்கறை, என்ன பிரச்சனைனா, நான் முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடுறேன். எங்க தொகுதிக்குள் கொங்கு பெல்ட் என்னுடைய பெல்ட், இதுக்குள்ள எதை செய்தாலும் எனக்கு எடுத்தான் செய்யணும். யார் சொல்றது? வேலுமணி. எதை
25 பேர், இப்போ 62 எம்எல்ஏ இருக்கான், 66 எம்எல்ஏ இல்லை. நான் ஒரு 3 மாவட்டத்துக்கு பொறுப்பாகி ஒரு 15 16 எம்எல்ஏ, 3018 3 தொகுதி, ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏ, 3018 எம்எல்ஏக்கு நான் தான் செலவு பண்ணேன், நான் தான் ஜெயிக்க வச்சேன், நான் தான் வீதியாக போனேன், நான் தான் கட்சிக்காரன காசு கொடுத்தேன், எல்லாம் நான் தான் கொடுத்தேன். ஆனால் என்னை கேட்காம திருப்பூரில் ஒரு எம்எல்ஏ இருக்காங்க சார், திருப்பூர் வடக்கில். அப்போ செலவு பண்ணுது நான். யாரை கேட்டு அருணாச்சலத்தை கொண்டு திருப்பூரில் இறக்குனீங்க? யார் கேட்குறா? வேலுமணி கேட்குறாரு. இல்லை சார், இதை இபிஎஸ் கிட்ட அவரே முறையிடலாம்ல, அவர் கூடவே இருக்காரு சார். இல்லை, எல்லாம் கூடவே இருக்காரு. மாட்டு வண்டி ஓட்டுறாரு, அவனா பச்சை துண்டை கட்டுறாரு, எல்லாம் கட்டுறாரு. கட்டிட்டு என்ன சொல்கிறாரு? என்னுடைய தொகுதிக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது. இப்படி எல்லா மந்திரிகளுக்கும் இதே போல பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் மந்திரிகள் எல்லாருக்குமே இதே போல பிரச்சனை. அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க? பூனைக்கு யார் மணி கட்டுவது? இந்த மணி கட்டுற வேலை யார் பண்றா? வேலுமணி பண்றாரு. பண்ணிட்டு என்ன பண்றாரு? எடப்பாடி கூட இருக்க மாட்டேங்கிறாரு. அடையாளம் ஏடிஎம்கே தானே, அடையாளம் ஏடிஎம்கே தான் சார். ஏடிஎம்கேல இருந்துட்டு இப்போ ரஜினி வீட்டுக்கு ஜெயலலிதா இருந்தா போய் மகன் பத்திரிக்கை கொடுக்க முடியுமா? அமித்ஷாவை சந்திக்க முடியுமா? அவர் சந்திக்கலையே. மோடியை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. நிர்மலா சீதாராமனை சந்திக்க கேட்டிருக்காரு. யாரு? வேலுமணி. எதுக்கு? பத்திரிக்கை வைக்கவா? பத்திரிக்கை வைக்கிறது, திருமண அழைப்பு. அது கொடுக்கலாமே, தப்பு இல்லையா? தப்பு இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது தாமரக்கணி செத்து போயிட்டாரு. தாமரக்கணியுடைய மகன் இன்பத்தமிழன் அமைச்சர். தாமரக்கணி ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு காவல்துறையில் அடித்து கொல்லப்பட்டார். ஜெயலலிதா சசிகலாவால் அடித்து கொல்லப்பட்டவர் தான் தாமரக்கணி. அப்போ இன்பத்தமிழன் போய் கேட்குறான், அப்பா செத்து போயிட்டாரு, தகவலை அந்த அம்மாவுக்கு போல, பாடியெல்லாம் எடுத்துட்டாங்க, போதை சுடுகாட்டில் போய் பார்த்தாரு. இதுதாங்க அதிமுக. திமுககாரங்க கல்யாணத்துலேயோ அதிமுககாரன் காது குத்துலேயோ திமுக அதிமுக சந்திச்சா மாபெரும் குற்றம். ஜெயலலிதா காலம் சார், அந்த காலம் மலையேறிடுச்சு சார். இன்னைக்கு ஒரு அரசியல் மாண்பு இங்கே பிறந்திருக்கிறது. எல்லாருமே பரஸ்பரமாக பேசிக்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதாவது அதிமுக தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும், திமுக தலைமைக்கு விசுவாசம் இருக்கணும். நான் இப்போ ஈரோடு கிழக்கில் போய் எலெக்ஷன் இல்லை, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அங்கே முத்துச்சாமியை மீறி ஈரோடுல எம்பி பிரகாஷ். பிரகாஷ் யாருன்னு கேட்டா உதயநிதியுடைய கூட்டாளி. உதயநிதியுடைய கூட்டாளி. அப்ப என்ன பண்ணிட்டாரு? அவரு ஒரு செங்கோட்டையன் தான். யாரு? செங்கோட்டையன் முத்துச்சாமி தான் எம்ஜிஆர் காலத்துல முட்டிக்கும். அப்போ முத்துச்சாமி என்ன சொன்னாரு? சரிப்பா, உதயநிதி பிராண்டு, நான் என்ன பண்ண முடியும்? சரிப்பா, நான் வேலை செய்யறேன். இப்படி செங்கோட்டையன் போயிருந்தா செங்கோட்டையன் வேலுமணி இடத்துக்கு வந்திருப்பார், வேலுமணி செங்கோட்டை இடத்துக்கு போயிருப்பார். ஆனா முத்துச்சாமி என்ன பண்ணிட்டாரு? உதயநிதி பிராண்டா, இன்பநிதி பிராண்டு வந்தாலும் வர சொல்லுங்க, அப்பா நான் ஜெயிக்க வைக்கிறேன். உதயநிதி பிராண்டு இல்லப்பா, இன்பநிதி அவருக்கு பிராண்டா இருந்தாலும். இதுதான் விசுவாசம் என்பது. திராவிட இயக்கம் என்பதே முதுகெலும்பு இல்லாதவருடைய முன்னேற்ற கழகம். முதுகெலும்பே இல்லாதவருடைய முன்னேற்ற கழகம். இதுதான் திமுக, அதிமுக. கொள்கை, கோட்பாடு, தத்துவம் ஒன்றும் தேவையில்லை சார். விசுவாசமாக இருப்பியா? எடப்பாடி விசுவாசமாக இருந்தால் நீ அமைச்சர். இங்கே கோபாலவர் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்தால் நீ அமைச்சர். இதுதான் நீங்க திராவிட கொள்கையை காப்பாத்துறதா? திராவிட கொள்கையில் அழிஞ்சு சுண்ணாம்பா போய் பெரியார் அங்கே பீஸாக போயிட்டார் சார். ஈரோட்டில் நான் பார்த்தேன். பெரியார் பீஸ் ஆக்கப்பட்டார். நான் பெரிய தியாகியை 2 பேரும் நான் குறைச்சலாம் சொல்லலை. யார்? கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி 2 பேருமே. அங்கே என்ன நடந்தது? பெரியாரை யாரும் கொண்டு போய் சேர்த்தவே இல்லை. குளத்தூர் மணிக்கு பின்னாடி கொஞ்சம் ஆதரவாளர் இருக்காங்க, கோவை ராமகிருஷ்ணன் பின்னாடி கொஞ்சம் ஆதரவாளர்கள், வீரமணிக்கு பின்னாடி நிறைச்சி கண்ணு தெரியாத, காது கேளாதர் சங்கம், கண் தெரியாத சங்கம், பார்வையற்றோர் சங்கம், நடக்க முடியாதவர் சங்கம், அவர்களெல்லாம் நம்ம மதிக்கிறோம். அவர்களெல்லாம் இந்த சங்கம் பூரா வீரமணிட்டு இருக்கு. அப்போது இதுதான் அப்போது பெரியாரை நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா, பெரியார் இப்படி அம்பலப்பட்டு ஈரோட்டில் முகத்தை அடையாளம் விழுந்து நானெல்லாம் போய் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கார் பெரியார். பெரியார் தோத்துட்டாருன்றீங்களா? ஈரோடு தோற்கடிக்கப்பட்டார். பெரியாருடைய அடையாளமே தெரியாம போச்சு. அதிமுக தொண்டனுக்கு பெரியார் தெரியுமா? திமுக ஜெயிச்சிருச்சு சார். திமுக ஜெயிச்சிருச்சு. எப்படி? காந்தி உதவியால் ஜெயிச்சது, பெரியார் உதவியால் அல்ல. சரி, நம்ம செங்கோட்டையன். அப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுடைய உணர்ச்சி என்பது 35 முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுடைய உணர்ச்சி. அப்போ அத்தனை பேர் இதை யாருமே
பொது வெளியில் சொன்னால் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். ஓ யார்? சிவி சண்முகம் கொஞ்சம் எகிர்னாரு, இப்போ அடங்கி கிடக்கிறார். ஏன்? வன்னியர்கள் சமூகத்தில் யார் இல்லைன்னா, சிவி சண்முகம் இல்லைன்னா KP முனுசாமி வந்துடுவார். லிஃப்ட் பண்ணிடுவார், ஒரே நாள் தூக்கிடுவார். ஸோ எடப்பாடி இந்த மாதிரி கேம் எல்லாம் சரியா ஆடுறாரு. அதுதான் சொன்னேன் நான். 4 10 ஜெயலலிதா, 20 எம்ஜிஆர். யாரு? எடப்பாடி சார். எடப்பாடி முன்னேற்ற சங்க தலைவர்ல சார். ஆமா, எடப்பாடி சார். எனக்கு என்னன்னா, ஊரு பேரு அந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லாத அருணாச்சலத்துக்கு கொண்டு வந்து திருப்பூர்ல போடுறாரு. புத்தூர்கட்டு வேலுமணியை கூட்டு போய் தூத்துக்குடியில வேட்பாளரா போடுறாரு. திருச்சியில ஆத்துல மண்ணே இல்ல, பூரா காசாக்கி கொண்டு நான் ஜெயிக்கணும் வந்துட்டாரு. எடப்பாடி சரியா போறாருன்னு சொல்லுங்க, இல்லன்னா இப்படி தப்பு தப்பா பண்றாருன்னு சொல்லுங்க. எதையாவது ஒரு பக்கம் நில்லுங்க. இல்லங்க, திமுக அதிமுக 2 பேருமே தப்பு தப்பா பண்றதாங்க தத்துவங்கள். தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. அதெல்லாம் அது பண்ணி வேண்டாம். அப்போ நாங்க ஜெயலலிதா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது, கருணாநிதி இருக்கும்போது தத்துவங்களை யாரிடம் போய் சேரவில்லை, கொள்கை யாரிடமும் போய் சேரவில்லை. போய் அப்படி சேர்ந்துருந்தா பிஜேபி இங்கே இப்போ எத்தனை சதவீதம்? 12% இல்லை, வாங்கவே முடியாது. அண்ணாமலை டெய்லி என்ன பண்ணுறாரு? கண்ணில் விரல விட அறிவாலயத்தை இடிக்கிறங்கிறார், கடைசி செங்கல்ல உருவாங்கிறார். ஒரு செங்கலா கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? பெரியார் இயக்கம் 50 லட்சம் பேர் கருப்பு சடையோடு இருந்தா அண்ணாமலை இந்த தத்துவத்தை பேசிட முடியுமா? முடியாது. பெரியார் இயக்கம் நீர்த்து போக வைத்ததே இந்த பெரியார் கண்ட இயக்கங்கள் தான். பெரியார் கண்ட இயக்கங்கள் தான். இப்போ பெரியார் இயக்கம் கொள்கை கோட்பாடுகளை அண்ணாதுரை கருணாநிதி சொல்லிக் கொடுக்கல, நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சொல்லிக் கொடுக்கல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பெரியார் யாருன்னே தெரியாது. இல்ல, அண்ணாமலை இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் கூட ஒரு வளர்ச்சின்றீங்க நீங்க. அதாவது திராவிட இயக்கம் வீழ்ச்சி, பிஜேபி வளர்ச்சி. தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து இந்த மண்ணில் நாங்கள் கொண்டு வர முடியாது, அவங்கள கால் வைக்க விட மாட்டோன்றாங்களே. இல்லை, அப்படின்னு சொல்லி வர முடியாதுன்னு சொல்லி திமுக அமைச்சர்கள் பூரா மாமூல் கொடுத்துருக்காங்க. கட்டி நேரு கொடுக்குறாரு, சக்கரபாணி கொடுக்குறாரு, மதுரை மூர்த்தி கொடுக்குறாரு. ஏபாவளி யாருக்கு? அண்ணாமலை பிரிக்ஸ் கரூர் இருக்கிற செங்கல் தொழிற்சாலைக்கான மண் யார் கொடுக்குறா? துரைமுருகன் கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என்ன பகுஜன் சமாஜ் கட்சியா, பீகார் கட்சியா? எல்லாம் இங்க இருக்கிற ஆளுக்கு தானே. மாமூல் கொடுத்தே ஆகணும் அண்ணாமலைக்கு. நம்ம மறுபடியும் செங்கோட்டையனுக்கே வருவோம். செங்கோட்டையன் சார், செங்கோட்டையன் ஆதங்கப்படுகிறார், கோபப்படுகிறார், அவருக்கு விரக்தியில இதெல்லாம் பேசுறாருன்றீங்க. அவர் பேசுறாரு, அவருக்கு ஒரு மூத்தவர் எனக்கு வந்து என்னை கேட்காம இதெல்லாம் செய்யறாருன்னு அவரா பண்றாருன்னு சொல்லுங்க. இந்த ரோல்ல ஏன் வேலுமணியை கொண்டு வரீங்க? வேலுமணிக்கும் செங்கோட்டையனுக்கும் ரொம்ப என்ன நெருக்கம் இருக்கா? முதல்லயே சொல்லிட்டேன், நீங்க பார்த்ததை விட நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். இப்படி வாயில்லா பூச்சி. எம்ஜிஆர் காலத்தில் 80களில் நான் திருப்பூர் மணிமாறன் கூட நெருக்கமாக இருந்தேன். அப்போ ஆசிரியர் சங்க ஆசிரியர் கூட்டணி, அதிமுக ஆசிரியர் கூட்டணி அமைப்பு, செல்வராஜன் ஒரு ஆசிரியர் என்னுடைய சொந்த ஊரில். அப்போ அவருடைய மகள் டைரி சயின்ஸ் முடிச்சிருக்கு. டைரி சயின்ஸ் முடித்தப்போ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக 1980 செங்கோட்டையனை கோபி நகராட்சி சேர்மன் அலுவலகத்தில் போய் நான் அவரை கூட்டிகிட்டு போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுத்தேன். எப்போ? 80 வருஷம் என்னாச்சு? அது ஒரு 45 வருஷத்துக்கு முந்தி. வாயில்லா பூச்சின்னா உண்மையான வாயில்லா பூச்சி செங்கோட்டை. இன்னைக்கு அவருடைய மனைவி மருத்துவமனையிலேருந்து வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாமல் வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்கிறான்னு ஒரு தகவல். யாரு? செங்கோட்டையனுடைய மனைவி மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க சார். ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் காலி பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு தகவல். அது உண்மையாக தான் இருக்கும். இது மாதிரி தகவல் போய் அப்போது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பெருசாக பணம் காசு இப்படியெல்லாம் ஆசைப்படாத ஒரு நபர். எம்ஜிஆருடைய கண்டுபிடிப்பு. யாருடைய கண்டுபிடிப்பு? எம்ஜிஆருடைய கண்டுபிடிப்பாக இருந்த பிறகுதான் ஜெயலலிதாவுடைய கண்டுபிடிப்பாக வருது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு சண்டை சண்டை நேரடியாக சண்டை வருகிற பொழுது எம்ஜிஆர் உடைய தயாரிப்பான செங்கோட்டையன் ஜெயலலிதா அவங்க கருணாநிதி பார்த்து ஜெயலலிதா சொல்லுகிற பொழுது மைக்கை பொத்திட்டு சொல்கிறார். யார்? கருணாநிதி. என்ன அடிக்க சொல்லாத, அப்போ சோபன் பாபு அடிக்க சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு பேப்பர் வெட்டி எடுத்து வீசினாலும் செங்கோட்டையன். 1 மாத காலம் ஒளிந்திருந்த இடம் பாய்ஸ் கார்டன். இதெல்லாம் பழைய வரலாறு. செங்கோட்டையன் 1 மாதம் செங்கோட்டையன் திமுக ஆட்சி பேப்பர் வெட்டி எடுத்து வீசினார் கருணாநிதி மேல. அன்னைக்கு நல்ல வேளை தமிழ்நாட்டுடைய அரசியல் தப்பியது. ஏன்னா ஜெயலலிதா சொன்ன பிறகு
தன்னை மறந்து பேப்பர் வெட்டிட்டு கருணாநிதி மேலே வீசினாள். 1 மாத காலம் செங்கோட்டையனை போலீஸ் தேடுது. திமுக தொண்டன் பூரா தேடுறான். 1 மாத காலம் எங்க அந்த போயஸ்காரன் வாசலையும் தாண்டணும். இதெல்லாம் பழைய வரலாறு. சரி, நீங்க அப்போ இப்படியான வாயில்லா பூச்சியை இயக்குகிற பூச்சி யாரு, நச்சு பாம்பு யாருன்னா வேலுமணி தான். ஏன் நச்சு பாம்பு சொல்றீங்க? ஏங்க ஒரு இயக்கத்தை உடைக்கிறவன் அதுக்கு என்னங்க பேரு? இல்லங்க, இப்ப என்ன யாருடைய இயக்கத்தை உடைக்கிற? இல்லங்க, அதிமுகவை உடைக்கணும்னு திரு வேலுமணி நினைக்கிறாரா என்ன? அதுதான் காரணம். எதுக்கு இவர் சம்பாதிச்ச 1 லட்சம் கோடி இருக்கு, அதை காப்பாற்றணும்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார். பிஜேபியோட கூட்டணி வை சார். பத்திரிக்கை வைக்கிறதுக்கும் திருமண அழைப்புதல் சார், வைக்கிறதுக்கும் இதெல்லாம் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நீங்க தினத்தந்தி அரசியலாம் பேசாதீங்க சார். தினத்தந்தியில கன்னித்தீவு சிந்து பார்த்து எத்தனை வருஷம் வருது? 75 வருஷம் வருது. அது வல்ல அரசியல். அரசியல் உண்மையான அரசியல் நான் சொல்றேன். ஒரு அதிமுக தொண்டை அதிமுக தலைமையை தாண்டி ரஜினிக்கு போய் பத்திரிகை வச்சிட முடியுமா? ரஜினி யாரு? அதிமுக ஆதரவாளரா? கருணாநிதி குடும்பத்துக்கு விசுவாசி, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு விசுவாசி. இப்போ இவருக்கு அதிமுக போய் இந்த அதிமுக தொண்டை போய் கூப்பிட்டா ரஜினி வந்துருவாரா? இல்ல சார், எடப்பாடியே அம்மா ஜானகியை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அவர் வந்து வீடியோ வழியா பேசினதை நம்ம பார்த்தோம். சமீபத்துல எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியதே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வரலாறு. ரஜினி அதையெல்லாம் பார்த்தவர் தானே, அதனால பேசுறாரு. ரஜினிக்கு அதிமுக முகமே அல்ல சார். நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் ரஜினி அதிமுக முகமே அல்ல. அந்த முகம் திமுக முகம். சார், எடப்பாடி கிட்ட கேட்காம அதை பண்ணிருக்காங்க. அழைப்புதல் போய் கொடுக்க எடப்பாடி அவருடைய அட்ரஸ் எழுதி கொடுத்தாரு. ரஜினி வீடு அட்ரஸ், பாய்ஸ் கார்டனை, ரஜினி பேரு, இப்போ எடப்பாடின்னு எழுதி கொடுத்தார். வேலுமணியுடைய அண்ணன் அன்பரசன் திமுகவை சேர்ந்த அத்தனை பேருக்கு பத்திரிக்கை வச்சிருக்காரு. சார், இது அவங்க வீட்டு கல்யாணம் சார். கல்யாணம் தான் சார். அது கட்சி அதிமுக தொண்டனே 1 கோடி பேர் இருக்கான். ஆமா, அவன் வந்தாலே சாப்பாடு பத்தாது, அவன் வந்தாலே பச்சை தண்ணியே வாட்டர் பாட்டிலே பத்தாது. நீங்க எதுக்கு திமுக வைக்கிறீங்க? திமுக வளவரையும் மந்திரி ஆனீங்க. திமுக ஓட்டு போட்டான், திமுக காரன் கூட மந்திரி ஆக்கணும். திமுகவா ஜெயலலிதா, திமுகவா எம்ஜிஆர்? நீங்க எத்தனை திமுக காரன் கருணாநிதி வீட்டு பத்திரிகை வைக்கிறான் சார்? அதிமுக காமிங்க. இல்ல, அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 100% தொடர்பு இருக்கு. என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா, என்னுடைய பகுதிக்குள்ள நான் தான் ராஜா. யார் சொல்றது? வேலுமணி. வேலுமணியை போல அத்தனை பேரும் சொல்றாங்க. நேரடியாக வர முடியல, வேலுமணி மூலம் சொல்றாங்க. ஏன்னா வேலுமணி பிஜேபியினுடைய ஒரு பெரிய பாதுகாவலராக இருக்கார். அதனால எடப்பாடி டக்குன்னு வேலுமணி ஒன்றும் பண்ணிட முடியாது. அந்த தைரியத்தில் வேலுமணி 30 மந்திரிகளினுடைய பிரதிநிதியாக இருந்து என்னுடைய ஏரியாக்குள்ள நீ வந்துடக்கூடாது. முன்னாள் மந்திரிகள். அதாவது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு இருக்காரு. அதுதான் நடக்கும். இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் குழப்பம்லாம் இல்லை, நீங்களும் தெளிவாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதிமுக அரசியலுக்குள்ள என்ன நடக்குது என்பதை நீங்க அதிமுக தொண்டம் பூரா தெளிவாக தெரிஞ்சிருக்கான். ஆனால் அது எந்த குழப்பத்துக்கும் ஆளாகாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, 25 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டு காலம் கட்சியை கட்டுக்குள் வைத்திருந்தவர் சசிகலா. அந்த சசிகலா பின்னாடி ஒரு தொண்டை கூட போகாம எல்லா தொண்டும் எடப்பாடி பின்னாடியே ஏன் தங்கிட்டான்? சொல்லுங்க. கட்சியை காப்பாற்றணும், கட்சி கட்டிங் வாங்காம காசு வாங்காம காப்பாற்றணும். நான் அதாவது ஒரு தகவல் சொல்றேன். எம்ஜிஆருடைய பெருந்தொண்டன் நீங்க பாலக்காட்டில் போய் அந்த நிலத்தை வாங்கி மருதூர் கோபால மேன ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அங்கே போய் அந்த சொத்துக்கத்தெல்லாம் வாங்கி இன்னைக்கு எம்ஜிஆர்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்காரு சைதையார். 21 தேர்தலில் எடப்பாடி சீட்டு கொடுத்தார். அவருக்கு கொடுத்து 15 கோடி ரூபா பணம் கொடுத்தார். நல்லா கேட்டுங்க, என்ன ஒன்றே தெரியும், பணத்தை கொடுத்து ஜெயிக்க சொன்னார். நான் அவருடைய அனுமதி இல்லாமல் தான் சொல்கிறேன், சைதையார் உடைய அனுமதி இல்லாமல் தான் சொல்கிறேன். ஆனால் அவர் கோச்சக்கூடாது. இந்த 15 கோடி எடுத்துகிட்டு போன்ட்டாங்க. 15 கோடி எனக்கு வேண்டாங்க, எம்ஜிஆருடைய தொண்டனா எனக்கு இந்த சைதை மக்கள் ஓட்டு போட்டால் போட்டு நான் தோற்று போயிட்டார். பணம் கொடுத்து தான் ஜெயிச்சிருப்பார். அப்போ இதுதான் எம்ஜிஆரிடம் கற்றுக்கொண்ட நல்லொழுக்கம். நான் ஜேபிஆர் காலேஜுக்கு கட்டின புதுசில் ஒரு நண்பருக்கு அட்மிஷன் வேணும்னு போயிருந்தேன். போன நல்ல பசி, சாப்பாடு டைமு ஒரு 2-2:30 ஆகி போச்சு. பசிக்குது எங்கே. அப்போ ஓஎம்ஆர் ஈஸியில் இவ்வளோ கடை இல்லை. அப்போ சாப்பிட்டு போங்க சார், நல்ல சாப்பாடு இருக்குனாங்க.
ஏதோ தயிர் சாதம் தக்காளி சாதம் போய் பார்த்தா விருந்து நடக்குதுங்க, அசைவ விருந்து. ஜேபிஆர் காலேஜ் ஜேபிஆர் ஆடு மாடு கோழி குருவி, நான் எது என்னடா இருந்தாலும் இப்படி எம்ஜிஆரிடம் கற்றுக்கொண்டேன். எம்ஜிஆர் தொண்டர்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சாப்பாடு போடுற பழக்கத்தை அதை கத்து நான் வச்சிருக்காங்க. சொல்ல வர்றது சாப்பாடு போடுற பழக்கம், விசுவாசம். 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 எம்ஜிஆர் சாவுட செத்தானே, எம்ஜிஆரை நீங்கள் அப்படி எந்த கட்சிக்குமே இல்லை. சரி. அப்போ அங்கிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட வேலுமணி, செங்கோட்டையன், நத்த விஸ்வநாதன், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி என்னத்தையா கற்றுக்கிட்டீங்க? ஒரு கட்சி தலைமையை காப்பாற்றுவதுங்கிறது அதுதான் உன்னுடைய விசுவாசம். பிரபார சாவுனா செத்தானா இல்லையா? 50,000 பேர் செத்துருக்கான். 50,000 இளைஞர்கள் எல்லாம் ஐரோப்பாவோட வசதியாக வாழ்ந்தவன். அதுதான் விசுவாசம். நீங்கள் கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குங்க. இதுல எடப்பாடியா மொத்த பிரியாணி சாப்பிட போற 2வது ஆக்கி அதிகாரம் நீங்க தான் எடுத்துக்க போறீங்க. அதுதான் சார். இப்போ எடப்பாடியின் பிடிவாதம் தான் வெற்றி வரல அப்படின்றாங்க. இல்ல இல்ல பிடிவாதம் இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா வெற்றி வரும். இல்ல வராது, அதான் குழப்பம் தான் வரும் சார். ஓபிஎஸ் எந்த நிபந்தனை இல்லாம வரன்றாரு சார். ஏன் முதல்ல உனக்கு நான் வார்த்தை அதிகமா பேசக்கூடாது நினைக்கிறேன். முதல்ல நீங்க யோசிக்கலையா? ஓபிஎஸ் அவர்களே முதல்ல யோசிக்கலீங்களா? நான் அறிவு சம்பளம் அது தப்பா போயிடும், அது தவறா எடுத்துக்குவார். என்னோட வயசு மூத்தவர். ஏன் நீங்க யோசிக்கலையா? எம்ஜிஆரால ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட இந்த கழகம் உடஞ்சி சுக்குநூறா போயிடும்னு யோசிக்கலையா? இப்போ யோசிக்கிறதே நீங்கள் முதல்ல யோசிச்சிருக்கலாமே. உங்களை துணை முதலமைச்சர் வச்சுருந்தா இல்லையா? எடப்பாடிக்கு எது நிற்குதுன்னா, இந்த கட்சியை விசுவாசமாக இருந்தால் காப்பாற்றுவார்னு தொண்டை நம்புறான். என்ன சொல்றீங்க? இப்போ முழுக்க முழுக்க எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும் அப்படின்றீங்க. ஏத்துக்காம எப்படிங்க 66 எம்எல்ஏ? ஆனா மூத்த நிர்வாகிகள் ஏத்துக்கலன்னு நீங்களே சொல்றீங்களே, எல்லாம் அதிருப்தியில இருக்காங்க. ஏன் அதிருப்தி? என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வராதீங்கிறாங்க எடப்பாடியை. எங்க ஏரியா, அதாவது குறுநில மன்னர் மாதிரி என்ன சொல்றாரு, விழுப்புரம் வன்னியர் பெல்ட் என் ஊர் தாங்க, அங்க வரக்கூடாது, நீ இவரை கேபி முனிசாமி உள்ள விடாதீங்கிறாரு. யார? அப்போ இது என்ன பட்டா போட்டு கொடுத்தாச்சா சிவி சண்முகத்துக்கு? வன்னியர் பெல்ட் கடந்த கால வரலாறு, அதிமுக வரலாறு, திமுக வரலாறு, இன்றைக்கும் சில வரலாறு அப்படிதான் இருக்கு. ஆனால் நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி எல்லாம் கலனை பண்ணிருவீங்களா? போய் ஸ்டாலினை போய் கும்பிடு போட்டுருவீங்களா? செங்கோட்டை போய் பார்த்தாரா? அது ஒரு கூட்டம் சார், ஒரு கூட்டம். அந்த கமிட்டியில மெம்பரா இருக்காரு போய். ரைட்டு. நீங்க அது செய்தியாக்கப்படுதா இல்லையா? அது அதிமுக தொண்டை நினைக்கிறான். ஒருவேளை அதிமுக கலகலத்து போச்சு நினைக்கிறான் இல்லையா? அதே போல அன்னைக்குன்னு பார்த்து சிஎம் வேற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, உடனே நிறைவேற்ற. அதான் அப்போ அதிமுக திமுக என்பது 2 அதிகார மையத்துக்கான சண்டை தான் தேர்தல். ஆமா. நீ 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டியா, அதிகாரம் பண்ணிட்ட, நீ எனக்கு 5 வருஷம் ஆட்சி வேணும், அதுதான் தேர்தலை. சரி. அப்போ அதுக்கு போராடி தான் அதிமுக திமுக பறிக்கிறான், திமுக அதிமுக பறிக்கிறான். இதுக்கு எவ்வளவு போராட்டம், எத்தனையோ ரத்தம் சிந்துறான், எத்தனை கூடி செலவு. அப்போ இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக என்பது திமுகவுக்கு எதிரான கட்சி. அதிமுக அரசியல் அதை எடப்பாடி சரியா கொண்டு போறாருன்றீங்க. சரியா கொண்டு போறதுனாலதான் இல்லையே, அவரு ரொம்ப ஆக்ரோஷமா எந்திரிக்கல, திமுகவை நிறைய கேள்வி கேட்கல, அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இன்னும் வீரியமா அவர் போராடி இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, ஆழ்ந்த கேள்வி. அப்படி கேட்டா 35 முன்னாள் எம்எல்ஏக்களை போற ஜெயில தான் இருப்பான். அத்தனை கோடி தேடி வச்சிருக்கான். வேலுமணி ஜெயில தான் இருப்பாரு. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எல்லா விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர், எல்லா விஜயபாஸ்கர், நத்த விஸ்வநாதா, நீங்கள் செந்தில் பாலாஜி வந்தேன்னு சொன்னார், 2 லட்சம் டன் நிலக்கரியவே காணோம், எவன்டா எடுத்துகிட்டு போனான்னாரு. எலி எடுத்துகிட்டு போச்சா? என்னையாச்சு? தங்கமணி செந்தில் பாலாஜியும் 2 கொங்குகளும் பல கோடி பெட்டிகளை மாற்றின பிறகு பிரச்சனை சால்வ் ஆகி போச்சு. இப்படித்தான் 35 பேருக்கும். நீ 5 வருஷம் கொள்ளையடி, நான் 5 வருஷம் கொள்ளையடிக்கிறேன். அப்போ நீ என்ன ஏதாவது டச் பண்ணினா வழக்கு போட்டுருவேன். நீ எனக்கு வழக்கு போடாத, நான் உனக்கு வழக்கு போடாது. நீ இங்கே திருடி, நீ 5 வருஷம் கொத்தடிமையாவது, நீ 5 வருஷம் கொள்ளையடி, இதுதானே? அப்போ திமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தா, அதிமுக எதிர்த்து திமுக அரசியல் பண்ணா, திமுக அண்ணா அரசியல் பண்ணா, இவன் 35 பேர் ஜெயிலு, அவன் 35 பேர் ஜெயிலு, புதுசாக 35 பேர் தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் அதிமுக திமுக அரசியல். அதனால உங்களை எல்லாம் திருடிய பணத்தெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காரு யாரு? எடப்பாடி. பாதுகாத்து வச்சதனுடைய விளைவு நீ இப்ப கேள்வி கேட்கிற. உன்கிட்ட 1 லட்சம் கோடி இருக்கு. ஆஸ்திரேலியாவில் பையன் விமானம் ஓட்டுறான், வேலுமணி பையன். ஆஸ்திரேலியாவில் விமானம், கல்யாணம் ஆகிற பையன் குட்டி கிளைட் விமானம் ஓட்டுறார். ஆஸ்திரேலியா படம் வந்தது ஒரு புலனாய்வு பத்திரிகையில். அப்போ உனக்கு சினிமாவில் சான்ஸ் கேட்டு கோடம்பாக்கத்தை சுற்றி தெரிஞ்சாலும் தான் இந்த வேலுமணி.
இப்போ தொண்டாமுத்தூர் மட்டுமல்ல, கொங்கு மண்ணே உனக்கு சொந்தமானது அப்படி இருந்து. இல்ல சார், வேலுமணி அதிமுக நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு சார். அவர் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி, அம்மாவுக்கு நான் உண்மையா இருப்பேன்னு என்னுடைய கடந்த கால விசுவாசம் பாருங்க, நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு சில போட்டோக்கள் எல்லாம் பகிர்ந்தார், பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் நடிக்கிறார் சார். அது ஜெயலலிதா, எம்ஜிஆரே ஒரு பெரிய நடிகர், ஜெயலலிதாவே ஒரு பெரிய நடிகை. எத்தனை பேரை நடிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்போ இங்க புதுசா நடிக்க ஆரம்பிக்கிறாரு வேலுமணி. அல்ல, வேலுமணி தான் இத்தனை குழப்பத்துக்கு காரணம். என்ன எடப்பாடி இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரா? எடப்பாடி தன்னுடைய அதிகாரத்தை தலையிடக்கூடாது நினைக்கிறார். இத எல்லா மந்திரிகளுக்குமான இந்த அமைதியா கிடந்த அத்தனை அமைச்சர்களுடைய ஆசையை தூண்டி விட்டதே வேலுமணி தான். தூண்டி விட்டதே என்ன காரணம்? டெல்லியில தொடர்பு வந்த பிறகு, டெல்லி தொடர்பு நீங்க ஜக்கி மூலம், டெல்லி தொடர்பு வந்த பிறகு, அமித்ஷா தொடர்பு வந்த பிறகு, நீங்க அதிமுகவை பிளவுபடுத்துவதை பிஜேபி விரும்புகிறது. அதை செயல்படுத்துகிற கோடாரி காம்பாக வேலுமணி மாறிட்டார். நீங்க கட்சி இணைக்கணும்னு அமித்ஷா தலைமையில ஒரு மீட்டிங் நடக்குது 21ல. ஆமா, பல முறை போராடியும் முடியவே முடியாது. எடப்பாடி முடியாது, கோச்சிட்டு அமித்ஷா எரிஞ்சு போயிட்டாரு. இந்த உறுதி அதிமுகவை காப்பாத்துறதுக்கு ஜெயலலிதாட்டம் இருந்த அதே உறுதி தாங்க எடப்பாடி. ஏன்னா தப்பி தவறி அரசியலுக்கு வந்தாச்சு. இந்த அதிமுக கழகம் நமக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இத அழிச்சிட்டு போயிட்டாரு எடப்பாடின்னு வரலாறு என்னை மன்னிக்காதுன்னு நினைக்கிறாரு. இல்ல சார், பலர் என்ன சொல்றாங்க, அவர் தன்னைய ஜெயலலிதாவா நினைச்சுக்கிறாரு, எம்ஜிஆரா நினைச்சுக்கிறாரு, அந்த அந்த நிலையில தன்னைய வச்சுக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தை குற்றச்சாட்டா வைக்கிறாங்கல்ல. இல்லங்க, நான் என்ன எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவை தானே காப்பாத்துனாங்க, சரி, திமுகவை காப்பாத்தலையே, பிஜேபி காப்பாத்து. ஆனா ஒரு நபர் சர்வாதிகாரம் மாதிரி எல்லாமே தன்னுடைய வட்டத்துக்குள்ள கொண்டு வராரு அவரு. ஏங்க, அதிமுக, திமுக, பாமக, விஜயகாந்த் எல்லாமே ஒரு நபர் கமிஷன் தாங்க. அது ஒரு ஏங்க, விஜயகாந்த் மகனை தான் எம்பி ஆகுனது அந்த அம்மா. அவர் நாய் ஷோவுக்கு ரஷ்யா போறவர். அப்போ ஏன் வேற இல்ல அவரு விருதுநகர்ல சொற்ப வாக்குகள்ல சரி ஜெயிச்சவர் தான், ஜெயிச்ச தோக்கடிச்சாங்க விஷயம். அப்போ நான் என்ன கேட்கிறேன், எல்லா கட்சிகளுமே ஒன்மேன் பார்ட்டி தான். எல்லா கட்சியுமே ஒன்மேன் பார்ட்டி தான். எடப்பாடி கிட்ட இணங்கி போங்கன்றீங்களா நீங்க? அதான் உண்மை. கட்சி காப்பாற்றப்படும், எடப்பாடி காப்பாற்றப்படுவார்ல. எடப்பாடி நான் சொன்னல, சரி சரி சார் 15 கோடி ரூபாய் எப்படியாவது யார் ஜெயிக்கணும்? சைதையார் ஜெயிக்கணும். எம்ஜிஆர் தொண்டை ஜெயிக்கணும். அப்படிதான் 15 கோடி. எங்க ஒரு பைசா வேண்டாங்க, எம்ஜிஆர் பேரை சொல்லி எனக்கு ஓட்டு போட்டா போடுறான், உங்க காசு எடுத்துட்டு போன திருப்பி கொடுத்தாரு. அவரை விட உயர்ந்தாள் அவரு. யாரை விட? எடப்பாடியை விட. எடப்பாடி காசு கொடுத்தா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆர் தொண்டை எனக்கு ஓட்டு போட்டா போட்டுட்டுங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சைதையார் என்ன நினைக்கிறாரு, வேண்டாங்கன்னு தோத்தே போயிட்டார். சரி, அப்போ சைதையார் வெற்றி பெறணும்னு கட்சியில ஒரு அடையாளம். யாரு? சைதையார் என்பவர் கட்சியினுடைய அடையாளம். ஒரு அடையாளம் ஜெயிக்கணும் விரும்பி இருக்காரா இல்லையா? அப்ப கட்சி காப்பாற்றணும்னு விரும்புறாரு. அப்போ இதுதான் தமிழ்நாடு முழுக்க. எனக்கு ஒரு தென் மாவட்டத்துல ஒரு தோத்து போன எம்எல்ஏ வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் என்கிட்ட சொன்னது, ஓபிஎஸ் குழப்பம் பண்ண காலத்துல முக்குளத்தூர் வேட்பாளர் அவர் எடப்பாடி கூட நிற்கிறார், எடப்பாடி பக்கம் நிற்கிறார். அப்போ அது முழுக்க முஸ்லீம் பில்ட். அப்போ கூப்பிட்டு சொன்னாராம், அப்பா உனக்கு நான் பணம் அனுப்பியிருக்கேன், 10 அனுப்பியிருக்கேன், எப்படியாவது நீ ஜெயிச்சு வந்துடணும். ஓபிஎஸ் கல்வி வெளியே போயிட்டார். அப்புறம் மறுபடியும் கேட்குறாரு, அது கொஞ்சம் முஸ்லீம் பில்ட்டு. அப்போ மறுபடியும் கேட்குறாரு, என்ன ஆச்சு ஐயா? கடுமையாக போராடுறாயா, பிஜேபி கூட சேர்ந்த முன்னாடி முஸ்லீம்கள் வாக்கெல்லாம் விழுகாது. என்ன விட தெரியாது, மறுபடியும் 3 அனுப்புகிறேன், மறுபடியும் 2 அனுப்புகிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும்னு விரும்பினார், எங்கள் அம்மா விரும்பினாங்க, அவர்கள் இருக்கிற பொழுதே நான் எப்படியா எம்எல்ஏ ஆயிடும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவர்கள் படமாக இருக்காங்க. ஆனாலும் எனக்கு அந்த படத்துக்கு நடுவில் யாரை வைக்க போகிறேன்? நான் எம்எல்ஏ ஆகணும்னு எனக்கு 3 முறை 4 முறை கூடிகளை கொடுத்து அனுப்பினிய எடப்பாடி அந்த படத்துக்கு நடுவில் வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு தென் மாநில முக்குளத்தூர் எம்எல்ஏ சொன்னது. தென் மாவட்டம். அப்போ இந்த கட்சி உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறாரு இல்லையா? நான் எடப்பாடி பார்த்தது கூட இல்லைங்க, 100 ரூபா டீ கூட வாங்கி குடிச்சது இல்லைங்க. நான் என்னை பார்த்தா எடப்பாடி துட்டு வாங்க மாதிரி இல்லை, நான் அது தொடர்பே இல்லை. நீங்க எடப்பாடி உறுதியா இருக்காரு.
அதுதான் அதிமுக காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறேன். இல்ல சார், வெளியே சொல்லக்கூடியவங்க எல்லாம் இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு நமக்கு இலகுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட வாக்கே கிடையாது. சசிகலா, வாக்கே இல்ல, ஓ வாக்கே இல்ல. பன்னீர்செல்வம் அவர்கிட்ட வாக்கே இல்லை. இல்ல சார், பிஜேபி ஏற்கனவே ஒரு முறை எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்கு. அவர் கேட்காம போனதுனாலதான் ஆட்சி போயிடுச்சுன்னு சிலர் சொல்றாங்க. இப்ப 26ல பிஜேபி என்ன இப்படி எல்லாம் சும்மா விட்டுருமா? அவங்க என்ன தனியாவே நிக்க போறாங்களா? எடப்பாடியை பணிய வைக்க பல முயற்சிகளை செய்வாங்களா? இப்ப வேற இங்கேயே சிலர் எல்லாம் தொடர்பு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அவங்கள வச்சு ஏதாவது பண்ணா அதையெல்லாம் எடப்பாடி எதிர்கொள்ளணும்ல. கண்டிப்பா எடப்பாடி எதிர்கொள்ள வேண்டாம். அதிமுக தொண்டன் எதிர்கொள்வான். அதிமுக தொண்டன். சாரி, நான் தான் சொல்றேன், எடப்பாடி இல்லாத இந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய வலு என்ன? ரெட்டை இலை. நீங்க முதல்ல ஓட்டு போடுறதுக்கு போற ஆளு முதல்ல எதை தேடுறான்? சூரியனா ரெட்டை இலையா? இதுதான் கரெக்ட். அப்போ இந்த சின்னங்கிறதுக்கு 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நீங்க மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆளுமை செலுத்திய இயக்கம் தான் திமுக, அதிமுக. அதனால இந்த ஆளுமையை யாரும் எளிதாக பிஜேபியோ காங்கிரஸோ பலமுறை உடைக்க நினைச்சிருக்கு. சின்ன பறி போயிருக்கு. ஜார்ஜே எம்ஜிஆர் காலத்தில் 70 80 ஜெயிச்சாரு, ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அப்போ அரசியலே வேண்டாம் நினைச்சார் எம்ஜிஆர். ஜெயலலிதா வந்த பிறகு நீங்கள் தலையை பிடிச்சி அடித்து குத்தி ஜாக்கெட்டு பிச்சு இப்படிலாம் நடந்தது. சின்ன பறி போச்சு. ஆனாலும் கட்சி அழிஞ்சு போலியே. எத்தனை முறை ஆட்சிக்கு வந்திருக்குது. அதே நிலைமை. அதனால எடப்பாடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதா திமுக உங்களை காப்பாற்ற முடியும், பிஜேபி உங்களை காப்பாற்ற முடியும். நீங்க குழப்பம் செய்வதனால் அதிகாரத்துக்கு வராமல் அவங்களுக்கு அதிகாரம் வேணும் செய்கிற அந்த குழப்பம் அதிமுகவை பலவீனப்படுத்துமே தவிர, ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துமே தவிர, நீங்க அந்த இயக்கம் வளருவதற்கான எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. பக்கத்துல இருக்கிற வேலுமணி மேல இவ்வளவு பழிய போடுறீங்க. அதிமுக தொண்டர்லாம் இந்த பேட்டியை பார்த்தா என்ன நினைக்க போறாங்க? உண்மைதான் நான் சொல்றேன். எனக்கு வேலுமணி என்ன பங்காளி கிடையாது. எடப்பாடி ஒன்று வாய்க்கால் என வரப்ப எனக்கு விட்டு கொடுக்கல. நான் ஒரு ஊடகவியலாளர். என்னுடைய அனுபவத்தில் நான் அதிமுகவோட நெருக்கமா பார்த்த அனுபவத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு வரேன் தவிர எனக்கு எந்த விதமான வெறுப்பே இல்லை. ஒரு இயக்கம் உடைந்து போய் விடக்கூடாது. அதுவும் எம்ஜிஆருடைய இயக்கம். எம்ஜிஆர் நான் எப்போ நேசிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு. நீங்கள் ஒரு தமிழ் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரனுடைய வழித்தோன்றல் ஒரு வீடியோன்னு போட்டு 3.5 கோடி பேர் பார்த்துருக்கதா ஒரு நண்பர் சொன்னான். அப்போது எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் கைகட்டி நிற்கக்கூடிய, பணிந்து நிற்கக்கூடிய உலக தலைவன் ஒரே ஆள் மேதகு பிரபாகரன் தான். அந்த இயக்கம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய அதிபராக பார்க்கப்படலான்னு நான் வேதனைப்படுறேன். ஜெயலலிதா அப்படி அல்ல. ஆர்எஸ்எஸ்னுடைய உருவமாக அந்தம்மா மாறி போச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் ஜெயலலிதாவுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் இயக்கம் உயிரோடு இருந்தால் உயிரோடு இருக்க வேண்டும். அது இந்த தமிழர்களுக்கான இயக்கமாக மாறும். திமுகவுக்கு எதிராக இந்த மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. திமுக எதிர்ப்பு தான். எந்த கொள்கை கோட்பாடு எடப்பாடி சரியா செய்யறாருன்றீங்க. சரியா போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த பிரச்சனையை நான் இறுதி கேள்வியா வைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணி சரியா கொண்டு போவாரா, இல்ல பிரச்சனை வந்தா எப்படி எதிர்கொள்வாருன்னு நான் கேட்கிறேன். எடப்பாடி அவர் எதிர்கொள்ளக்கூடிய அனுபவம் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இத்தனை ஆண்டு கால அனுபவம். பிஜேபி பார்த்துட்டாரு, இங்கே முதலமைச்சர் நாற்காலியும் பார்த்துட்டாரு. இரண்டும் தான் பெரிய இடையூறு. இரண்டுமே அவர் ஜெயலலிதா இருந்த மறைவுக்கு பிறகு, அது ஒரு 4.5 வருஷம், இது ஒரு 4 வருஷம், 8.5 வருஷம் முழுமையாக தமிழ்நாடு அரசியல், டெல்லி அரசியல் இரண்டையும் தெளிவாக பார்த்துட்டார். அதனால அவர்கிட்ட எந்த குழப்பமும் இல்லை. இதெல்லாம் சரி கட்டிடுவாரா? அத்தனை சரி கட்டிடுவார். ஏன்னா எல்லாருமே அதிகாரத்தை நோக்கி வருவதற்கான தனக்கு அதிகாரம் இல்லை. தன்னுடைய மாவட்டம் என்கிட்ட இருக்கணும். என்னுடைய மாவட்டம் வேலுமணியை போடக்கூடாது. எந்த வேலுமணியை? புத்தூர் கண்டு வேலுமணியை போடக்கூடாது. அருணாச்சலம் திருப்பூர்ல போடக்கூடாது. கருப்பையாவை திருச்சியில் போடக்கூடாது. இதுதான் சண்டை. சரி, இதுதான் சண்டை. ஏன்னா இந்த சண்டைக்கு காரணமே இந்த குழப்பவாதிகள் தான். நான் என்ன கேட்குறேன், தூத்துக்குடியில் ஒரு முன்னாள் அமைச்சர் அங்கே நின்று இருந்தா வேலுமணிக்கு வேலை இருக்குமா? இல்லை. திருப்பூரில் MS ஆனந்தன், ஏங்க நான் ஒரு 25 கூட செலவு பண்ணி நான் ஃபைட்டு கொடுக்குறேங்க,
சொல்லியிருந்தா வேலுமணி ஒரு வேட்பாளர் வேலுமணி வந்து அங்கே நின்று இருந்தா இந்த குழப்பம் வந்திருக்குமா? மணல் கடத்தல் கருப்பையா திருச்சியில் நிற்கிறார், வேண்டாங்க நான் நிற்கிறேங்க அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர் 20,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கார். உயிர் காக்கும் மருந்தில் எல்லாம் போலி மருந்தாக போட்டு கொசு அடிக்கிற மருந்துலேயே 350 கோடி ரூபாய் கமிஷன் போலி இவரே கம்பெனி ஆரம்பித்து அடிச்சு வச்சிருக்கார். அங்கே செலவு பண்ணியிருக்க முடியாதா? அப்போ வருமானத்தை மட்டும் புட்டியாக வச்சுட்டு வாரிசெல்லாம் செத்து போகிறான், பாதி அமைச்சர் காணாமல் போகிறான். ஏன் கட்சியை 40 தொகுதியிலையும் ஆற்றல் அசோக்கு பிஜேபியிலேருந்து வந்த ஆற்றல் அசோக் கொண்டு அங்கே நிறுத்துறீங்க. ஏன் கேவி ராமலிங்கமோ செங்கோட்டையனா ஒரு ஆளை அனுப்பி விசுவாசி அனுப்பி ஒரு 20 கோடி ரூபாய் நிறுத்தி பிரகாஷுக்கு ஏன் ஃபைட் கொடுத்துக்கூடாதா? முத்துசாமி வேலை செய்யலை, உதயநிதியுடைய இறக்குமதின்னு சொல்லி முத்துசாமி பயந்துட்டு இருந்தார், செலவு பண்ணார். ஆனால் இதை செங்கோட்டையை பண்ணியிருக்கூடாதா? ஏங்க நான் நிற்கிறேங்க, கட்சி மரியாதை நான் காப்பாற்றுறேங்க, ஏன் செய்யலை? வேலுமணியா திருப்பூர் நிற்கல, அருணாசல் நிற்க வச்சாங்க, ஏன் நத்தம் ஏன் திருச்சியில் நிற்கல? இப்படி பல கேள்வி இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை அவர் ஓப்பனாக பேச முடியாது. யாரால? எடப்பாடியால். திருச்சியில் நான் கேட்டேன் நிற்க முடியான்ட்டீங்க, தூத்துக்குடியில் கேட்டேன் நிற்க முடியான்ட்டீங்க, திருப்பூரில் கேட்டேன் நிற்கல, ஈரோட்டில் நிற்கல, இப்படி தமிழ்நாடு முழுக்க தான். அதனால இவரா வேட்பாளர் போட ஆரம்பிச்சிட்டார். வேற என்ன பண்ணுவார்? இப்ப 26 அப்படிதான் ஹேண்டில் பண்ண போறாருன்றீங்க. 26ல் யார் வெற்றி பெறுவார்களோ அந்த வேட்பாளர்களை நீங்க இவரே போட போறாரு. யாரு? எடப்பாடியை. இதுதான் இவர்களுக்கான பிரச்சனை. ஏன்னா நான் அந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகணும், வேற எவனும் வந்துட்டான்னா அவன் ஜெயிக்கவே கூடாது. இப்பவுமே அதிமுக திமுக அரசியல் அதிமுகவில் நடக்கிற குழப்பமே இதுதான் குழப்பம். இந்த குழப்பத்தை சரி செஞ்சிருவார் எடப்பாடி, கண்டிப்பா சரி செஞ்சிருவார். ரைட். நீங்க பெரும் குழப்பத்திற்கு காரணம் வேலுமணின்றீங்க. வேலுமணி தான் அத்தனைக்குமான மூளை. அமைதியாக கிடப்பவர்களை தூண்டி விடுவதே வேலுமணி. என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நம்ம டெல்டால வைத்தியலிங்கம் போனதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். அது அவரோட முரண் தான். ஏன் ஏரியா எங்க? கோயம்புத்தூர், தஞ்சாவூருக்கு நீ ஏன் போற? தஞ்சாவூருக்கு ஏன் போற? உன்னால யார் போனா? வைத்தியலிங்கம். அப்போ கூட போயிட்டாரு, ஓபிஎஸ் கூட. ஓபிஎஸ் வீணா போயிட்டாரு, வைத்தியலிங்கம் வீணா போயிட்டாரு. உன்னால ஒரு கட்சி எவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு ஒரு வைத்தியலிங்கம் இழப்பு யாரால வந்தது? வேலுமணியால் வந்தது. இதெல்லாம் எடப்பாடி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா குழப்பத்தை மேலும் குழப்பமாக்க கூடாது, புண்ணை மேலும் ரணமாக்க கூடாது. சரி பண்ணிடுவாரு, சரி செய்து விடுவார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதிமுகவில் நடக்கும் குழப்பத்திற்கும் செங்கோட்டையன் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்த யார் தூண்டுதலா இருந்தாங்கன்றதையும் நீங்க சொல்றீங்க. அதே போல இந்த இரட்டை இலை சிக்கல் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உங்களுடைய பரிவியா இருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமிக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.